காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட கோரியும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தின் நிலவரம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் சங்கரன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சங்கரன், வணக்கம். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எங்கெங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சங்கரன், கூடுதல் விவரங்கள். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட கோரியும் இந்த பிரச்சனையில் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து முரண்டு பிடித்து வரும் கர்நாடக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகம் முழுவதும் இன்று காலை முதல் அமைதியான முறையில் முழு அடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. ஆளும் கட்சியான அதிமுகவை தவிர்த்து தேமுதிக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைந்தும் அதேபோல் வணிகர் அமைப்புகள், விவசாய அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் எந்தவிதமான அசம்பாவித சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஏனெனில் நேற்று நடந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தலைமையில் நடந்த பேரணியில், சென்னையில் நடந்த பேரணியில் விக்னேஷ் என்ற இளைஞர் தீக்குளித்தார். அவர் சற்று முன்பு உயிரிழந்திருக்கிறார். இதுபோன்ற சம்பவம் இன்றைய போராட்டத்தில் எங்கும் தமிழகத்தில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை போலீசார் போராட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு உரிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. இதன் காரணமாக காலை முதல் ஒரு அமைதியான முறையில் முழுமையான அளவில் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. இரண்டாவதாக இந்த போராட்டங்களில், அதாவது சாலை மறியல், ரயில் மறியல் மற்றும் மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றுகை என பல வகையான போராட்டங்களில் ஈடுபட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் எடுத்துக்கொண்டால் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அக்கட்சி உறுப்பினர்களுடன் பேரணியாக எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு சென்று ரயிலை மறிக்க முயன்ற போது அவர் கைது செய்யப்பட்டார். அதேபோல் அண்ணா சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற திமுக எம்பி கனிமொழி, பேசன் பிரிட்ஜ் ரயில்வே நிலையத்தில் ரயிலை மறிக்க முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், அதேபோல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிட முயன்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மற்றும் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற விவசாய அமைப்பு தலைவர் PR பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு விவசாயிகள் பிரதிநிதிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஆங்காங்கே உள்ள திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னைக்கு வெளியே எடுத்துக்கொண்டால் திருச்சியில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற வைகோ, தஞ்சையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மகேந்திரன், அதேபோல் வேலூர் காட்பாடியில் ரயிலை மறிக்க முயன்ற சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், விழுப்புரத்தில் பொன்முடி, இப்படி என பல்வேறு இடங்களில் திமுக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட பல கட்சி பிரமுகர்கள், தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஆங்காங்கே உள்ள திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி தமிழகம் முழுவதும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அரசியல் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள், விவசாய அமைப்பு பிரதிநிதிகள், வணிகர் சங்க அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என பல ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இன்று மாலை 5 மணிக்கு விடுதலை செய்யப்படுவார்கள். எனவே மாலை 6 மணிக்கு பிறகு தமிழகம் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.